ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம நியூட்ரிஷன் படம் லெவலில் எபிசோட் 385 தாங்க பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பத்தின வீடியோக்குள்ள டேரக்டா என்ட்ரி ஆகிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோடுல நம்ம நருட்டோ வந்து ஒபிட்டோவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பான். இந்த மாதிரி நம்ம கனவே வேற, உன் சின்ன வயசு கனவு வேற, இந்த இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேற அப்படின்னு சொல்லி என்னதான் சொல்லி பார்த்தாலும் ஒபிட்டோ கேட்கற மாதிரி தெரியல. அண்ட் அதுக்கு நம்ம நருட்டோ என்ன சொல்லியிருப்பான், டே உன்னோட மாஸ்க் நான் உடச்சு கிழிச்செறிஞ்சு உனக்குள்ள இருக்க நல்லவனை வெளியே தட்டி தூக்குறேன்டான்ற மாதிரி சொல்லியிருப்பான். பட் அதுக்குமே ஒபிட்டோ வந்து மறுவார்த்தை பேசுவான். டே நீ நினைக்கிற மாதிரி நான் ஒபிட்டோ உச்சிகா கிடையாது, இப்போ நான் 10 tails கலந்த ஒரு கடவுளா இருக்கேன். இந்த இடத்துல யாராலும் என்னை தடுக்க முடியாது. நான் மனுஷங்களுக்கு நான் தாண்டா அடுத்து என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகள் எனக்கு இருக்கு. அந்த டைம்ல நீ தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காதுன்னு நருட்டோவே திட்டுவான். உடனே நம்ம நருட்டோட அப்படிலாம் கிடையாது, நீனும் ஒபிட்டோ உச்சிகாதான், நீ ஒரு மனுஷன் தான். என்ன மாதிரி வந்து பல கனவுகள், அதாவது சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவை இழந்துட்டு ஹோகாகே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்னதான் கேவலப்படுத்தினாலும் மக்களை நம்ம ஒரு நாள் திரும்பி பார்க்க வைக்கணும்ட்டு கடைசி வரைக்கும் உழைச்சு தள்ளுற ஆள்றா நம்ம ரெண்டு பேரும். அப்படி நம்மளோட கனவையை மறக்கணும். ஆனா என்னோட அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் கெட்ட கனவை நினைச்சு மறந்துட்டேன். ஆனா நீ ஏன் அப்படி மறக்க மாட்டேங்கிற, வா நீ உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி நருட்டோ மோட்டிவேட் பண்ண. ஆனா அந்த இடத்துல நருட்டோ மோட்டிவேட் பண்ண உடனே நம்மால் தலையை இப்படி தொங்க போட்டுருவான். உடனே நருட்டோ சொல்லுவான், இந்த மாதிரி வந்துட்டு மக்கள் வந்து மதிக்கணும்னு தானே உன்னோட ஆசைப்பட்ட, பட் ஏன் இப்படி பண்ற, உன்னோட செல்ஃபிஷ் இன்டென்ட்னால நீ இப்போ வந்து ரொம்ப கொடூரமான ஒரு ஆளா மக்கள் யாரும் உன்னை மதிக்காத அளவுக்கு நீயே பண்ணிக்கிட்ட அப்படிங்கறத நருட்டோ சொல்லுவான். உடனே ஒபிட்டோ சொல்லுவான், டே இந்த மாதிரி என்னோட பாதை என்னோட வழி எல்லாமே ரொம்ப டார்க்கானது, இந்த உலகமே என்னோட சைட்ல நீ பாக்குறப்ப ரொம்ப டார்க்கா தெரியும், அதெல்லாம் வந்து கண்டிப்பா ரொம்ப கொடூரமானது, அதுக்காக தான் இந்த பாதையை சூஸ் பண்ணேங்கிறத நம்ம ஒபிட்டோ சொல்லுவான். அண்ட் ஒபிட்டோவுக்கு வந்து நருட்டோவை இப்ப பாக்குறப்ப அவன் சின்ன வயசுல பார்த்த மாதிரி இருக்குதான். பட் என்ன, நருட்டோ எல்லாத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை நொறுக்கிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பான். பட் நம்ம ஒபிட்டோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் எல்லாத்த கண்டு பயந்து ஓடுறான், அதுதான் உண்மை அப்படின்றத நருட்டோ சொல்றப்ப ஒபிட்டோ ஒத்துக்க மாட்டான். இது அப்படிலாம் கிடையாது, நான் ஹோகாகேஸ் என்ன பண்றாங்களோ அதுக்கு ஒரு படி மேலேயே பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒன்னும் இந்த ரியாலிட்டியில இருக்க கஷ்டங்களை ரிமூவ் பண்றானா, எப்படி கெஞ்சுட்சு எல்லாத்தையும் போட்டு விட்டு. நருட்டோக்குள்ள சமக்கம் வரும், டே என்னது கெஞ்சுட்சு உலகமா, நீ கிறுக்குத்தனமா விஷயம் பண்ணிட்டு இருக்கடா அப்படிங்கறத நருட்டோ சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் சின்ன பிளாஷ்பேக் போறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒபிட்டோக்கு வந்து அடிபட்டு இருக்கும் போல இருக்குது. ரென்னு தான் மருந்து போட்டு சரி பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த டைம்ல ஒபிட்டோ கேட்பான், இந்த மாதிரி ரென்னு இந்த மாதிரி எனக்கு மட்டும் நீ குணப்படுத்தல, பட் எதிர்காலத்துல நீ நிறைய பேர்த்த காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு கேள்வி கேட்பான். அதுக்கு ரென்னே பதறி போயிரும். அட ஒன்னும் இல்லமா, இந்த மாதிரி நான் ஹோகாகே ஆயிட்டுன்னு வச்சுக்கோவேன், பல பேர்த்த காப்பாற்ற வேண்டியது இருக்கும், இந்த வாரெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டியதா இருக்கும், அதெல்லாம் கடமை எனக்கு தான் இருக்கு அப்படிங்கவும் ரென்னு ஒரு மாதிரி பார்க்கும். உடனே இல்ல நீ ஒன்றும் 2 கண்ணை வச்சு என்ன ஒரு தடவை பாரு, அப்ப தெரியும் என்னோட கலை எப்படி, நான் எப்படிப்பட்டவனா வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒபிட்டோ பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பான். பட் திடீர்னு வந்து ரென்னு வந்து அவனை ஒரு மாதிரி பார்க்கவும் டக்குன்னு எந்திரிச்சு ஒபிட்டோ அப்படி வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் என்னமா திடீர்னு பாத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் எதுக்கு யோசிச்சு பாக்குறேன்னா, ரென்னு ஒரு தடவை வந்து யோசிச்சு பார்த்துட்டு அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நான் டார்க்கான உலகத்துல வந்து வந்துட்டேன், காரணம் வந்து ரென்னோட நினைவுகள் அப்படின்ற மாதிரி வந்து ஒபிட்டோ அந்த இடத்துல சுட்டி காட்டிட்டு இருப்பான். அண்ட் உடனே ஒபிட்டோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுவான். இந்த மாதிரி உன்னோட காம்ரேட்ஸ் அந்த இடத்துல செத்து கிடக்குறாங்க, அப்ப நீ என்ன பண்ணுவ, ஒரு ஹோகாகேவா நீ ஏதாவது ட்ரை பண்ணி அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணுவீல்ல, அதே தான் நான் வேற வழியில பண்றேன், நீ டிஃப்ரெண்டான பாத்துல பண்ணிட்டு இருக்க, நான் டிஃப்ரெண்டான பாத்துல பண்ணிட்டு இருக்கேன், ஆனா முடிவு என்ன, எல்லாமே ஒரே ரிசல்ட் தான் கொடுக்க போகுது அப்படிங்கறத ஒபிட்டோ சொல்றான். உடனே நருட்டோடே கிறுக்கு பயலே, இந்த மாதிரி அதுக்கு கொடூரமா பல பேர்த்த கொன்னுதான் இப்படி பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கப்புறம் நருட்டோ சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஹோகாகே இருக்கவனு கண்டிப்பா முள், அதாவது பாதை முள்ளா இருந்தாலும் சரி, அது நார்மலா தான் இருந்தாலும் சரி, அந்த பாதையை கிளியர் பண்ணி கஷ்டப்பட்டு மக்களுக்காக உழைக்கிறவன் தான்டா ஹோகாகே. பட் நீ இப்படிலாம் பண்றது அப்படிப்பட்ட வார்த்தைக்கும் உன்னோட எண்ணத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத நருட்டோ கன்ஃபார்ம் பண்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் உள்ள போவானுங்க. இந்த மாதிரி ஒபிட்டோ வந்துட்டு அகாடமி செரிமனிக்கு, அதாவது அகாடமியில வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து ரொம்ப லேட்டா போயிடுவான். அதுக்காக என்ன ஆகும், செரிமனியே முடிஞ்சு எல்லாருமே வந்து அவனோட அட்மிஷனை வந்து கொடுத்துட்டு போயிடுவானுங்க. பட் ஒபிட்டோ லேட்டா வந்தனால அவனால அட்மிஷன் கொடுக்க முடியுமான்னு கூட தெரியாம போயிட்டு இருப்பான். அப்ப ரென்னு தான் வந்துட்டு உனக்காக நானுமே சேர்த்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டேங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அகாடமி ஓப்பன் ஆகுது, எல்லாருமே வந்துட்டானுங்க. பட் ஒபிட்டோ தான் கடைசியில வருவான். ஆனா அதை நினைச்சு ரென்னு வருத்தப்படுவா. ஆனா அதே மாதிரி ட்ரைனிங் டைம்ல கூட கக்காஷி கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பான். பட் ஒபிட்டோ எல்லாத்திலையும் ரொம்ப கடைசியில வந்துகிட்டு இருப்பான். அதை பார்த்து ரென்னுக்கு ரொம்ப வருத்தம். பட் ஃபைட்னு வந்துட்டா லைட்டா ஒபிட்டோ கொஞ்சம் தீவிரமா தான் இருப்பான். கக்காஷி கூட ஃபைட் பண்றப்ப நல்லா தான் ஃபைட் பண்ணுவான். பட் கக்காஷி கிட்ட வேலைக்காகுமா, அழகா மட்டைக்கு சொருவி விட்டுருவான்.
பட் இதுக்குமே வந்து ரென்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். அண்ட் கிளாஸ்ல வந்து தலைவன் தூங்கிட்டு இருப்பான் ஒபிட்டோ. அந்த டைம்லயும் ரென்னு வருத்தப்படுவா. என்ன செய்யறது, தலைவனுக்கு எதுவுமே வர மாட்டேங்குதே ஒழுங்கா. அண்ட் ஒரு டைம்லலாம் கக்காஷி வந்து கிராஜுவேஷன் டெஸ்ட்டுக்கு போயிடுவான். அது கொஞ்சம் வந்து திறமையா இருக்கவங்க மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நம்ம தலைவன் போயிருக்கோம். ரென்னு வந்து பாராட்டி தள்ளுவா ஒபிட்டோ கிட்ட. அண்ட் இதெல்லாம் ஒபிட்டோ கேட்டுட்டு, ஓ ரென்னு வந்து பாராட்டுறாளா, அப்போ நானுமே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் சாதிக்க போறேன்னு சொல்லி வெறியோட ஓடுவான். அண்ட் அந்த கிராஜுவேஷன் டெஸ்ட்டில் ஹொக்காகே முன்னாடிக்கிட்டு நம்ம கக்காஷி செம்மையா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு எப்படியோ அந்த நிஞ்சா பேண்டை வந்து வாங்கிடுவான். பட் இதெல்லாம் ஒபிட்டோ பார்த்துட்டு வருத்தப்பட ரென்னு பார்த்து சந்தோஷப்படும். பட் ஒபிட்டோ என்னதான் இந்த அளவுக்கு மொக்கையா பெர்ஃபார்ம் பண்ணாலும் மொக்கையா வாங்கினாலும் எல்லாத்துலேயும் விட்டுட்டு ஹொக்காகே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட இருப்பான். பட் ரென்னு தான் வந்துட்டு நான் என்ன நடந்தாலும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லவும் லைட்டா ஒபிட்டோக்கு சந்தோஷமாகும். அதுக்கப்புறம் இன்டென்ஸா ட்ரைனிங் எடுப்பான். ட்ரைனிங்ல வந்து பல முறை தோத்தாலும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த கிராஜுவேஷன் டெஸ்ட்டில் முக்கித்தனரி எப்படியோ ஒரு ஷேடோ க்ளோனை போட்டுருவான். ஆனால் அதுக்கான வந்து ரிசல்ட் இன்னும் ஒன்று கிடைக்கல. அதை நினச்சி தலைவன் வானத்தை பார்த்துட்டு ரிசல்ட்டை பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமானு தெரில. ஆனால் அப்புறம் ஒரு டீச்சர் வந்துட்டு, தம்பி இந்த மாதிரி நீ பாஸ் ஆகிட்ட, இந்த நிஞ்சா பேண்டன்னு பிடிச்சி சந்தோஷப்படுவான். சந்தோஷப்படாத, ஏன்னா இனிமேல் தான் நீ பல விஷயங்களை வந்து நீ வந்து பார்க்க இருக்கிற. ஏன்னா நீ ஒரு இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டு நிஞ்சாவாக இருக்க. இந்த இடத்துல இருந்து நீ வெறியோட இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. அதே மாதிரி இதுக்கப்புறம் நீ உனக்கு மிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மிஷன்ஸை நீ ஒரு ஜொனினுக்கு அடியில் தான் நீ வேலை செய்ய போகிறேன். அண்ட் வந்து உங்கள் டீமில் மொத்தம் 3 பேர் இருக்க போகிறாங்க அப்படின்ற எல்லா மேட்டரையும் சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அண்ட் கட் பண்ணிட்டு மினாட்டோ தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்போ கக்காஷியை மீட் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதுக்கப்புறம் உடனே போயிட்டு தேர்ட் ஹொகாகே கிட்ட இந்த மாதிரி கக்காஷியை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவார். இந்த மாதிரி கக்காஷி வந்துட்டு அவங்க அப்பாவை இழந்துட்டான். எப்படி அப்படின்னா அவங்க அப்பா வந்துட்டு அவங்களோட காம்ரேட்ஸை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து கொஞ்சம் மதிக்காமல் போயிட்டாரு. அதனால கேவலப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. பட் இந்த ஒரு விஷயம் வந்து கக்காஷிக்கு பிடிக்காம அவன் எப்பவும் போதும் ரூல்ஸ்னே இருப்பான். பட் ரொம்ப திறமையான ஆளு தான். பட் என்ன ரூல்ஸ்ன்னு இருக்கனால யாருமே வந்து அவங்க கூட சேர மாட்டாங்க. யாருமே அவங்க கூட இருக்கிறதுக்கே பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரூல்ஸ் மேல ரொம்ப அடிக்டா இருப்பான் அப்படிங்கிறத தேர்ட் ஹொகாகே சொல்றாரு. பட் ரொம்ப திறமையான ஆளு அப்படிங்கிறதையும் தேர்ட் ஹொகாகே சொல்றாரு. ஆனா அதனால தான் ஹிருசன் சருட்டோபி வந்துட்டு மினாட்டோக்கு கீழே வந்து கக்காஷியை விட்டுருப்பாரு. எதுக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு திறமையான ஆளு மினாட்டோ கீழே ட்ரெயின் ஆனாதான் கண்டிப்பா ரொம்ப பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்றதா வந்துட்டு அவர் நினைக்கிறாரு. பட் அந்த இடத்துல ஒபிட்டோ மட்டும் லேட்டா வந்திருப்பான். அதாவது லேட்டா இன்னமும் லேட் ஆகிட்டு இருக்கும் வர்றதுக்கு. வந்தக்கப்புறம் கக்காஷி மொக்க பண்ணவும் உடனே வந்து அவங்க 2 பேரும் லைட்டா சண்டை போடுவானுங்க. அப்புறம் மினாட்டோ தான் டேய் சும்மா இருங்கடான்னு சொல்லிட்டு போட்டோக்கு கூட்டு போவாரு. பட் 2 பேருமே தலையை திருப்பி வச்சுக்குவாங்க. எப்படி நருட்டோ சாஸ்கே பண்ணானுங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல கக்காஷி அண்ட் ஒபிட்டோ பண்ணுவானுங்க. ஆனா எப்படியோ வந்து மினாட்டோ தான் தலையை பிடிச்சி ஒரு போட்டோகிராஃப் எடுக்க வச்சிருவாரு. ஆனா அந்த போட்டோ டெய்லிக்கும் ஒபிட்டோ எடுத்து பார்ப்பான். எதுக்கு, ரென்னுக்கு. ஏன்னா ரென்னு மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கான். பட் இதெல்லாம் அப்படி நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப நருட்டோ மூஞ்சியை காட்டினா அவன் இவனை பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.